வணக்கம். ஒரு கவிஞரோட வார்த்தை ஒரு தேசத்தையே தட்டி எழுப்ப முடியுமா? ஒரு பேனாவோட முனை சமூகத்தோட சங்கிலிகளை உடைக்க முடியுமா? முடியும்னு நிரூபிச்ச ஒருத்தரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். யோசிச்சு பாருங்க. சாதி, மதம், பெண் விடுதலை, தேசபக்தி இதெல்லாம் அவரோட காலத்துல தனித்தனி விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பாரதியார் ஒருத்தர் தான் இதை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு சமூக விடுதலைதான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அத தன்னோட கவிதைகள் மூலமா ரொம்பவே அழுத்தமா சொன்னாரு. சரி வாங்க, அந்த புரட்சி குரலோட ஆழத்துக்குள்ள கொஞ்சம் போய் பாப்போம். பாரதியார்னு சொன்னா அது வெறும் ஒரு கவிஞரோட பேர் மட்டும் இல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சுவாதந்திரம், சமத்துவம், பெண் விடுதலை, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கொள்கைகளோட இன்னொரு பேர் தான் பாரதியார். அப்போ இந்த புரட்சிக்கான விதை எங்கேந்து முளைச்சுது? எப்படி இவ்ளோ பெரிய ஆளுமையா அவர் உருவானாரு? வாங்க அவரோட ஆரம்ப காலத்துக்கு போலாம். 1882ல எட்டியபுரத்துல பிறந்தாரு சுப்பிரமணியன். சின்ன வயசுல இருந்தே கவிதைகள்ல ஒரு அசாத்திய திறமை. இத பார்த்து மிரண்டு போன அறிஞர்கள் தான் அவருக்கு பாரதின்னு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க. பாரதினா கலைகளோட தெய்வம், சரஸ்வதின்னு அர்த்தம். அது வெறும் ஒரு பட்டமா மட்டும் இல்ல, பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய சரித்திரத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரும். கவிதைங்கிறது ஒரு ஆயுதமா மாத்தின கதை. பாரதி தனக்கு கிடைச்ச அந்த திறமைய சும்மா புகழுக்காக மட்டும் வச்சுக்கல, அத ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்தினாரு. யாருக்கு எதிரான்னு கேக்குறீங்களா? இங்கதான் பாரதியார் மத்த கவிஞர்கள்ல இருந்து மொத்தமா வேறுபடுறாரு. அவரோட பேனா மயில்ல மட்டும் எழுதல, தேசபக்தியோட நெருப்புல நனைச்சு எழுதினாரு. அதனாலதான் சொல்றோம், அவர் வெறும் கவிஞர் இல்ல, அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அப்போ எதிரி யாரு? பிரிட்டிஷ் ஆட்சி. கையிலெடுத்த ஆயுதம் கூர்மையான வார்த்தைகளாலான கவிதைகள். அவரோட பாட்டெல்லாம் வெறும் பாட்டே கிடையாது, அதெல்லாம் மக்களை ஒன்னு சேர்த்து சுதந்திர போராட்டத்துக்கு அனுப்புன ஒரு போர் பிரகடனம் மாதிரி. இந்த வரிய கேளுங்க. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். இது சும்மா ஒரு வரியா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு கேள்வியே இல்ல. அடிமைத்தனத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு தேசத்தோட மனசுல விழுந்த ஒரு தீப்பொறி. கோடிக்கணக்கான மக்களோட மனசுல சுதந்திரம்ங்கிற நெருப்ப பத்த வச்சது இந்த ஒரு வரிதான். ஆனா பாரதியோட போராட்டம் இதோடு முடியல. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கறது மட்டும் பத்தாதுன்னு சொன்னாரு. உண்மையான சுதந்திரம் நமக்கிலிருந்து வரணும், நம்ம சமுதாயத்துக்குள்ளேருந்து வரணும்னு நினைச்சாரு. அதுக்காக சமத்துவத்தோட ஒரு முன்னோடியா நின்னாரு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு ஒரு சமூகம் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப பாரதியார் பெண் விடுதலை பத்தி பேசினாரு. அவங்க படிக்கணும்னு குரல் கொடுத்தாரு. இது சும்மா ஒரு கவிதை இல்லைங்க, அந்த காலத்து சமூகத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்த ஒரு புரட்சி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்கள வீட்டுக்குள்ள பூட்டி வச்ச அந்த கால சமூகம். இன்னொரு பக்கம் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் வேணும்னு பெண்களோட உரிமைக்காக பாட்டு பாடின பாரதியாரோட பார்வை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்த அந்த பெரிய இடைவெளி தான் பாரதியாரோட புரட்சி எவ்வளவு பெருசுன்னு நமக்கு புரிய வைக்குது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பாரதியார் நமக்கு கவிதைகளை மட்டும் விட்டுட்டு போல, ஒரு அழியாத மரபை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாமா? குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வெறும் புத்தகங்கள் இல்ல. குயில் பாட்டுல இயற்கையோட தத்துவத்தை சொன்னாரு. பாஞ்சாலி சபதத்துல அடிமைப்பட்டு கிடந்த பாரத மாதாவோட வலிய காட்டினாரு. அவரோட ஒவ்வொரு வரியுமே இலக்கியத்தோடையும் தேசபக்தியோடையும் உச்சம்னு சொல்லலாம். அப்போ பாரதியார் நமக்கு காட்டின வழி எது? ரொம்ப சிம்பிள், 3 வார்த்தை தான்: சுதந்திரம், சமத்துவம், தன்னம்பிக்கை. இந்த பாதையில தான் நம்மள நடக்க சொல்லிட்டு போயிருக்காரு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் ஒரு கனவு கண்டாரு இல்லையா? அந்த கனவு இன்னைக்கு எந்த அளவுக்கு நிஜமாகி இருக்கு? அவரோட கொள்கைகள் இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுதா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாரதியார்னா யாருன்னு கேட்டா நம்மளோட பதில் ஒன்னே ஒண்ணுதான்: அவர் வெறும் கவிதை இல்ல, அவர் ஒரு புரட்சி.